கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 138 சங்கீதம் 8வது வசனம். சங்கீதம் 138 வசனம் 8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய கடவுள் நம் பட்சத்தில் நிற்கிற கடவுள். நம்முடைய சுகத்தில், நம்முடைய தேவைகளில், நம்முடைய உயர்வுகளில் மிகுந்த அக்கறை உள்ள ஆண்டவராக இருக்கின்றார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அந்த அற்புதமான வசனத்தினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் மாறும் பொழுது நமக்குள்ளாக இருக்கிறதான எல்லா விதமான தடைகளையும் தரித்திரங்களையும் பாவங்களையும் சாபங்களையும் நீக்கி போட்டு நம்மை உயர்த்தவும் ஆசீர்வதிக்கவும் தேவனுடைய திரு சித்தத்திற்கு பாத்திரவான்களாக நம்மை மாற்றவும் அல்டிமேட்டாக சொல்லப்படுகிறதான தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுகிறதின் வாரிசுகளாக நம்மை மாற்றுவதே கடவுளுடைய திரு விருப்பமாக இருக்கின்றது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை நோக்கித்தான் கடவுள் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டே இருக்கின்றார். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொல்லி தம்முடைய வார்த்தைகளை கொடுத்து நம்மை பிழைப்பூட்டி நம்மை ஆசீர்வதித்து தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மை உருவாக்கி கொண்டு வருகின்றார். இந்த உலகத்தில் நான் வாழும் பொழுது ஒருவேளை பரலோகத்திற்குரியவனாக நாம் இருந்தால் கூட இந்த உலகத்தில் இருக்க வரையிலும் உலகத்தை சார்ந்ததான தேவைகள் என்பது இன்றியமையாததாக நமக்கு இருக்கின்றது. போதுமான ஆரோக்கியம், பொருளாதாரத்தில் ஒரு நிறைவு, இப்படிப்பட்ட பல காரியங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். குடும்பம் என்று சொல்லும் பொழுது பிள்ளைகளுடைய கல்வி, பிள்ளைகளுடைய ஆரோக்கியம், பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பு, அவருடைய திருமணம், அவர்களுக்கான குழந்தை பாக்கியம் என்று இந்த உலகத்தை சார்ந்த பல்வேறு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு நாளும் குறைவு வைக்கிறதில்லை. அதை நீங்களும் நானும் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மிக எளிதாக கடவுள் சொன்னார், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், என்னை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையாது. நீங்கள் தான் பரலோகத்துக்கு சொந்தக்காரலாச்சே, இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லை என்று விட்டு விடுகிற கடவுள் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கும் வரையிலும் நாம் சுகமாய் வாழ வேண்டும் என்பதை விரும்புகின்ற கடவுள், நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கின்ற கடவுள், ஒரு குறைவும் இல்லாமல் பார்த்து கொள்ள விரும்புகிற கடவுள். ஆகையினால்தான் தாவீது அந்த விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தாவீது மாத்திரம் தன் நெஞ்சை உயர்த்தி தைரியமாக சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல. இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கூட சொல்ல வேண்டும், கர்த்தர் எனக்காக இந்த ஆண்டில் யாவையும் செய்து முடிப்பார். என் தேவைகள், என் எதிர்பார்ப்புகள், ஒருவேளை என் பார்வைக்கு அது ஒரு பெரிதாக இருக்கலாம், ஒரு மலையை நகர்த்துவதைப் போல அது இயலாத ஒரு காரியமாக கூட தோன்றலாம். ஆனால் கடவுளோ எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். காரணம், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த ஆண்டில் ஒரு குறைவில்லாமல் வாழும்படி கடவுள் எனக்கு உதவி செய்வார் என்ற விசுவாசத்தோடு கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அற்புதங்களை உங்கள் வாழ்வில் காண்பீர்கள். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆமாப்பா, இந்த உலகத்தில் நீர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற கடவுள் ஆண்டவரே. எங்கள் தேவைகள் என்ன என்பதை என் ஆண்டவர் ஏற்கனவே அறிந்து சரியான நேரத்தில் எந்த நிமிடத்தில் எங்களுக்கு எந்த நன்மை உண்டாயிருக்க வேண்டுமோ அப்பொழுது கர்த்தாவே அதை உண்டாகச் செய்கின்ற ஆண்டவராகவும் எங்கள் கரங்களில் கொண்டு தருகின்ற ஆண்டவருமாய் இருக்கிறீர். அதற்காய் தோத்திரம். தாழ்த்தி
நம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். கிருபையினால் நிரப்பும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.